ரைசிங் வித் த விண்ட் 2023ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான பிசினஸ் ரொமான்ஸ் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் டிராமா. இதுக்கு டோட்டலா 40 எபிசோட்ஸ் இருக்கு. சீரிஸோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு பணக்கார ஃபேமிலில லக்ஸூரியஸான லைஃப வாழ்ந்துட்டு இருக்கவங்க. ஆனா ஒரு நாள் ஹீரோயினோட அப்பா அவரோட மொத்த காசையும் ஒரு பினான்சியல் பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணி எல்லா காசையும் இழந்திருப்பாரு. இதனால அவங்களோட வீடு, கம்பெனி, லேண்டுன்னு எல்லாத்தையும் பேங்க் ஏலத்துக்கு விடுற அளவுக்கு வந்துடும். இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாம ஹீரோயினோட அப்பாவும் இறந்து போயிருவாரு. நம்ம ஹீரோயின் இந்த கஷ்டத்துலயும் அவங்க கிட்ட இருக்க எல்லா காசையும் யூஸ் பண்ணி டெங்யோன்னு அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஷோ மேனுஃபேக்சரர் கம்பெனியாச்சும் சேவ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுவாங்க. இந்த டெங்யோ ஷோ மேனுஃபேக்சரர் கம்பெனி பாத்தீங்கன்னா பெருசா ப்ராஃபிட்லாம் தராது. ஹீரோயினோட அப்பா அவரோட ஒய்ஃப் ஞாபகார்த்தமா மட்டும்தான் அதை வச்சிருப்பாரு. ஆனா அதுல ப்ராப்ளம் என்னன்னா, பேங்க் ஏலம் விட்டதுல அந்த டெங்யோ கம்பெனி இருக்க லேண்ட மணி மைண்டடா இருக்க நம்ம ஹீரோ அவரோட சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு அவரு ஸ்டார்ட் பண்ண போற புது பிசினஸ்க்காக வாங்கியிருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட கம்பெனியை எதுவும் பண்ணிடாத, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கூட, நான் எப்படியாவது இந்த கம்பெனியை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து அதுல வர ப்ராஃபிட்டை வச்சு உன்கிட்ட இருந்து கம்பெனியை திரும்பி வாங்கிக்கிறேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோ லாஸ்ட்ல அகல பாதாளத்துல இருக்க கம்பெனியை நீ எப்படி ப்ராஃபிட் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு ஒத்துக்காம தான் இருப்பாரு. ஆனா ஹீரோயின் அதுக்கு போடுற எஃபர்ட்ஸ் அண்ட் ஹீரோயின் மேல அவருக்கு வந்த ஃபீலிங்ஸ்னாலையும் ஹீரோ லேண்ட லீஸ்க்கு வேணும்னா தருவேன், ஆனா கம்பெனில எனக்கு கொஞ்சம் ஷேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டீல் போடுவாரு. ஹீரோயினும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஹீரோ கூட சேர்ந்து அவங்க அப்பாவோட டெங்யோ ஷோ மேனுஃபேக்சரர் கம்பெனிய எப்படி நம்பர் 1 பிளேஸ்க்கு கொண்டு வராங்க. அண்ட் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணா அதுல எந்த மாதிரியான பிரச்சனை, ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வருங்கிறத ஹீரோயினோட லவ் ஸ்டோரியோட சேர்த்து ரொம்பவே அழகா ரியலிஸ்டிக்கா சொல்லிருப்பாங்க இந்த சீரீஸ்ல.